மலரட்டும் புத்தக அரங்க விழா இன்று இரண்டாவது நாளாக ஈழாலை மகா வித்தியாலயத்தில் ஆரம்பமாகிறது. இந்நிகழ்வு திறம்பட நடைபெற வேண்டும், எல்லோருடைய ஒத்துழைப்புடனும் இன்று வேண்டிக் கொள்கின்றேன். இன்று நாங்கள் இந்த புத்தக அரங்க விழாவை 31வது நிகழ்வாக இன்று நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இதுவரை பல்வேறு இடங்களிலும் நாங்கள் இந்த விழாவை நடாத்தி வந்தோம். 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த விழாவிலே 3 நாட்களும் புத்தக கண்காட்சியும் விற்பனவும் இடம்பெறும். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. முதல் 2 நாட்களிலும் புத்தக ஈழத்து நூல்கள் அறிமுகம் இடம்பெறும். முதலாவது 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கொக்குவில் தேசிய கலை இலக்கிய பேரவையில் இடம்பெற்றது. கோப்பாய், யாழ்ப்பாணம், சங்கானை, சண்டிலிப்பாய், தெல்லிப்பளை, வதிரி, வரணி என்று இவ்வாறு இந்த இடங்களிலே நாங்கள் இந்நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வித அனுபவங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்றன. நாங்கள் 100 மலர்கள் மலரட்டும் என்பது உண்மையில் எங்களுடைய ஈழத்து எழுத்தாளர்கள் நூல்களை வெளியிடும் பொழுது மிகவும் சிரமத்தின் மத்தியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் அந்த பொழுதுக்காக, எழுத்து ஊழியத்துக்காக அவர்கள் தங்களை தியாகம் செய்து அர்ப்பணித்து மற்றது அளவட்டியில் அருணோதயா கல்லூரியிலும் நாங்கள் அதை நடாத்தினோம். எனவே இவ்வாறு நாங்கள் இதனை தொடர்ந்து செய்வது நாமும் நமக்கு ஒரு நலியா கலையுடையோம், நம்மால் இயன்ற பணிகளை ஆற்றிடுவோம், சும்மா இரோம் என்று உயிர் சிலிர்க்க நாங்கள் செழித்து புத்தக பண்பாடு சிறக்க 100 கருத்துக்கள் முட்டி மோதட்டும். ஒவ்வொருவர் மனிதரைத்தனை உலகம் அத்தனை, அது எங்களுக்கு தெளிவான விடயம். எனவே ஒவ்வொரு மனிதர்களுடைய உலகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு எங்களால் முடியவில்லை. இன்றைக்கு குடும்ப பிரச்சனைகள் தொடர்பாக வழக்குகள் மறைந்து கொண்டு பெருகிக் கொண்டிருக்கின்றன. ஒரு காதலன் காதலியாக இருந்தால் கூட இன்றைக்கு பல்வேறு நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள், ஒருவர் நினைத்ததை இன்னொருவர் செய்ய முடியாத அளவுக்கு நிர்பந்தங்கள், சந்தேகங்கள் என்றது ஒரு பாரிய விருட்சமாக எங்களுடைய மண்ணிலே அவலங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்வது, ஒத்துக்கொள்வது என்பது எங்களுடைய சமூகத்தில் இல்லாமல் இருக்கின்றது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் சக மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களை பற்றி அறிதல் வேண்டும். இந்த கூட்டத்திலே நாங்கள் 4 பேர் பேச்சாளர்கள், நாங்கள் ஒரு 10 பேர் இங்கே அதை கேட்பதற்கு வந்திருக்கிறோம். இதில் கலந்துரையாடலும் இடம்பெறும். எனவே இதில் நாங்கள் உன்னையே நீ அறிவாய் என்ற அந்த சோக்ரடீஸினுடைய வாசகத்துடன் நாங்கள் தொடங்கலாம். எங்களை நாங்கள் அறிவதற்காகத்தான் இந்த இலக்கிய நிகழ்வுகளை நடாத்துகின்றோம். அமைதி, அறநெறி, அடக்கம், பொறுமை என்கின்ற இந்த தவம் செய்வார் தங்கர்மம் செய்வார், மற்றெல்லார் அவன் செய்வார் ஆசை உட்பட்டு என்று திருக்குறள் கூறுகிறார். எனவே நாங்கள் தவம் செய்வதற்காகத்தான் இங்கே நாங்கள் இந்த இலக்கிய விழாக்களை ஒரு தவமாக கருதி நாங்கள் செயற்படுகின்றோம். தன்னைத்தான் காதலனாயின் இணைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பார். முதலில் நாங்கள் எங்களை காதலிக்க வேண்டும்.
எங்கள் உடலை நேசிக்க வேண்டும், எங்கள் உயிரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய மூச்சு இந்த பிரபஞ்ச வழியில் இருக்கின்ற காற்றை சுவாசித்து எங்களுக்கு உயிரை தருகின்றது. எங்களுடைய இந்த பிரபஞ்ச வெளியிலே தான் எங்களுக்கு என்ற ஒரு இடம் இருக்கிறது. இந்த வழியில் நான் அதை ஆக்கிரமித்திருக்கிறேன். அப்பால் போனால் அந்த வழி, எங்களுக்கு ஒரு தனி வழி இல்லை. இதனை நாங்கள் உணர்ந்து அதைத்தான் சமய தத்துவங்களின் சொல்கின்றன. நான் எனக்கு என்கின்ற அந்த தனியுடைமை நிலைமை தான் எங்களுடைய துக்கத்துக்கு காரணம். ஆசைதான், பேராசைதான் எங்களுடைய துயரத்துக்கு காரணம் என்று புத்தர் பெருமானம் சொல்லியிருக்கிறார். எனவே எங்களுக்கு அனுபவத்தின் ஊடாக இன்றைக்கு நுகர்வு பண்பாடு எங்கள் மத்தியில், எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய உள்ளங்களில் உள்நுழைந்திருக்கிறது. அந்த நுகர்வு பண்பாட்டில் இருந்து நாங்கள் தப்பி பிழைப்பதற்காகத்தான் நாம் எம்மை பற்றி ஆராய்கின்றோம். உன்னைய கண்ணதாசன் பாட்டு ஒன்று இருக்கிறது, வேட்டக்காரன் படத்தில். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். எனவே அது உண்மை. நாங்கள் உன்னையே நீ அறிவாய் என்கிற கிரேக்க தத்துவ ஞானி 2000 வருடங்களுக்கு முன்னே எங்களுடைய வள்ளுவர் இவ்வாறு எல்லோரும் சொன்ன அந்த விடயத்திலே, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் உன்னை வினையின் முடிச்சை அவள் பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் என்று திருமந்திரம் சொல்கிறது. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள். எனவே தத்துவ ஞானி என்பவன் தன்னை முதலில் அறிய வேண்டும். தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. தன்னை அறியாமலே தானே கெடுகின்றான் திருமூலர். தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. தன்னை அறிய எனக்கு ஒரு கேடு வரா. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று திருமூலர் சொல்வார். எனவே இவ்வாறு நாங்கள் எங்களை அறிகின்ற கருமத்தைத்தான் உலகத்தோடு ஒட்ட ஓடுதல். எங்களோடு சமகாலத்திலே எங்களுடைய குழந்தை, எங்களுடைய பேரப்பிள்ளை, எங்களுடைய பிள்ளையை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். அநேக பெற்றாருக்கு அதெல்லாம் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. குழந்தையை சுதந்திரமாக விரும்பினதை செய்ய விடுவதில்லை. நாங்கள் அடுக்கி வைப்போம், இதையும் அவர்கள் அடுக்கியதை எடுத்தறிவார்கள். ஏன் இப்படி இருக்கிறது? அவர்களுடைய உலகத்துக்கு அதற்கு 1000 அர்த்தங்கள் இருக்கு. நாங்கள் ஒழுங்குக்காக அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை பாதிக்கின்ற விதமாக அதை பார்க்கின்றோம். எனவே நாங்கள் வாழ்தல் என்பது எங்களை எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் ஏற்பராபரமே. இது தாய்மானது. எனவே நாங்கள் எல்லோரும் உலக இயங்குவதற்கு ஏற்றபடி அந்த உலகத்தோடு நாங்கள் ஒட்ட ஒழுகி வாழுகின்ற அந்த அறிவை பெறுவதற்காகத்தான் இந்த புத்தக அரங்க விழா, இந்த நிகழ்வு செய்கின்றோம். எனவே கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறதல்ல, படித்தபடி நாங்கள் அதற்கேற்ப வாழ வேண்டும். சொல்லும் செயலும், எங்களுடைய சொல் ஒரு செயலின் முனைப்பானதாக இருக்கணும். எங்களுடைய அசைவு இயக்கத்துக்கு நாங்கள் சொற்களை கவனமாக கையாள வேண்டும். எங்களால் செய்ய முடியாததை சொல்லக்கூடாது, எங்களால் செய்யக்கூடியதை சொல்ல வேண்டும். செய்ய முடியாதவற்றை, அறிய முடியாதவற்றை, செயற்பட நடைமுறை சாத்தியமற்றதை சொல்லவே கூடாது. அதை நாங்கள் எங்களுக்குள் ரிசர்வ் பண்ணி வைத்திருக்க வேண்டும். எனவே நாங்கள் எப்போதும் நல்லது சொல்கிறோம், நல்லது செய்கிறோம் என்று நான் நினைத்ததை அவர்கள் 20 நூல்களை இதுவரை படைத்திருக்கிறார். அந்த நூல்களை நாங்கள் எவ்வளவு தூரம் எங்கள் எழுத்தாளர்கள் எல்லோரும் எவ்வளவு நூல்களை எழுதியிருக்கிறோம், எவ்வளவு நாங்கள் அதை படித்திருக்கிறோம். ஒரு நாள் முழுவதும் அவருடைய 18 நூல்களை நாங்கள் 18 ஆய்வாளரை கொண்டு அவர்களை அழைத்து 15 ஆய்வாளர்களை அழைத்து அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய ஸ்ரீலேகா பேர்முகமார் இன்றைக்கு பேச வந்திருக்கிறார்கள். இப்போருடன் கூட பயணம் செய்த அனுபவம் எங்களுக்கு எழுத்தாளர்கள் மூலம் அந்த நூல்களை கற்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் எங்களுக்கு மனநிறைவை தரும்.
இப்பொழுது மன்னார் ரோட்டில் அந்த இடமன் அந்த ரோட்டுகளில் போய்க்குள்ள இவண்ட கோவர்த்தனம் வந்து நடனம் ஆடும். எனவே அது எங்களுக்கு நாங்கள் செல்லாத இடங்களை செல்லுகின்ற அனுபவிக்கின்ற, நாங்கள் அறியாத மனிதர்களை அவர்களுடைய அனுபவங்களை அறிவிக்கின்ற அந்த விடயங்களை எங்களுக்கு தரட்டே. அப்போ ஒரு இந்தியா பிடிச்சி அவருக்கு மேல் ஏற விட்டு நாங்கள் விட்டு அளவு வந்து கட்டி அந்த சட்டையை கட்டிக்கொண்டு சட்டையை பிறந்த போட்டால் அது கிழிஞ்சு போச்சுது. யானோட கிழிஞ்ச உடனே அவர் இருந்தாளுங்கிறார். அப்போ மிருகங்கள் எல்லாம் வந்து அவற்றை கவலையை விசாரித்தாலும் அவர் அழுகுதை நிற்பாட்டையில் பிறகு அவர் விடாமல் தொடர்ந்து அந்த சட்டையை செய்து ஆதரவு அவருடைய மற்ற மகள் எழுதியிருக்கிறார். எனவே அவர்கள் எழுத்தை வாழ்வாக, தமிழை மூச்சாக, எங்களுடைய தமிழுக்கு அமிழ்ந்து என்று பெயர், இந்த தமிழங்கள் உயிருக்கு மேல். உண்மையில தமிழோடு வாழ்ந்தால் நாங்கள் தமிழோடு வாழ வேண்டும். தமிழோடு வாழ்ந்தால் நாங்கள் சாக மாட்டோம். மரணத்தை வெல்லக்கூடிய மக்களாக வாழலாம். இன்றைக்கு திருவள்ளுவர் இறந்து விட்டார் சொன்னீங்க, பாரதியார், பாரதிதாசன். எனவே தமிழ் என்பது அமர்ந்து. எனவே எங்கள் மொழியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையுடன் இணைக்க வேண்டும். குழந்தைகளும் இளையோர் இலக்கியங்களை படைக்க வேண்டும். நேற்று 2 பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் நன்றாக பேசினாங்க. அவர்கள் அதில் ஊறி அதை எடுத்து அந்த விஷயத்தை வென்றார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, பிள்ளைகள் தன்னைத்தான் அறிவதற்கு, தன்னுடைய ஆளுமையை புரிவதற்கு நாங்கள் இடம் அமைத்து கொடுப்போம். அடுத்ததாக இங்கே மாதவி உமா சுதா சர்மா, இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இயலாது. இன்றைக்கு இளம் பெண் பிள்ளைகள் தனியே வந்து ஒரு நிகழ்வை பார்ப்பதற்கே வர முடியாது. கருவேர் சிந்திக்கிறதே பெரிய சிரமம். கடவுளிய நாடகத்தில் முருகையன் சொல்றார், யோசிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குது, சிந்திக்கவே முடியல. ஏன்னா சொன்னதை சொன்னபடி வாழற ஃபீட் பண்ணப்பட்ட மனிதர்களாக உங்ககிட்ட மாதிரி நாங்கள் இருக்கிறோம். எனவே நான் இடையில இன்றைக்கு இருக்காதான் நான் இன்றைக்கு தொகுப்பாளர் பதவியேற்றேன். சுதாராஜ் அவர்களுடைய கதைகளை பற்றி மிக அருமையாக எங்களுடைய மாதவி உமா சர்மா அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக தாகி என்கின்ற கருணாகரன், அவர் ஒரு பெரிய போர்க்காலத்தில் அவர் அந்த போர்க்காலத்தோடு இணைந்து வாழ்ந்து ஒரு ஆள். போருக்கு பிறகான வாழ்க்கையை பற்றி அவர் இந்த 8 சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். இதிலே நான் முதல் சொன்னது போல 9 நூல்களை வெளியிட்ட, இதுவரை எழுதி கொண்டிருக்கின்ற, இப்பொழுதும் நாடகம் அவர் இன்றைக்கும் கொழும்பில் நாடகங்களை மேடியேற்றி வருகின்ற ஒரு இளையோர் 8 மணிக்கு காய்ச்சல் கொண்ட நல்ல நாடகம். அதை புத்தகமாக்கி இல்லை, அதை 7 மணிக்கு வெள்ளன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கடத்துறதுக்காக ஒரு காய்ச்சல் வரும் பிள்ளைக்கு. அப்படி ஒரு நாடகம் போட்டுவான், நல்ல ஒரு நாடகம். எனவே அவ்வாறு பிள்ளைகளினுடைய உளவியலை புரிந்து கொண்ட எங்களுடைய ஸ்ரீலேகா பெருமகுமார் அவர்கள் தாகி என்ற பிரபல கருணாகரன் எழுத்தாளருடைய களப்புதிது 2025 வெளியிட்ட அந்த நூல் 218 பக்கம். அதை பற்றி அவர்கள் பேசுவார். இன்றைய நிகழ்வில் கூடியிருக்கின்ற சிறப்புமிக்க உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் உங்களுடன் கலந்துரையாட போற அல்லது எனது உணர்வுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்ற நூலாக இந்த தாகி என்ற நூல் காணப்படுகிறது. இந்த எழுத்தாளர் கருணாகரன் அண்ணா அவர்கள் யுத்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அது நிறைவுற்ற காலம் வரையும் மற்றும் அதன் பின்னரான இன்றைய காலம் வரையும்
கண்டு பார்த்து அனுபவித்த அனுபவங்களை எழுத்தாக எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த எழுத்துக்கள் மிகவும் சவாலானது. சிலதை நாங்கள் வெளிப்படையாக எழுதிவிடலாம், யாரும் இன்னும் பேசப் போவதில்லை. எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் சொல்வதால் யாருக்கும் எந்த இடையூறு அவருக்கும் வரப்போவதில்லை, சுற்றி உள்ளவர்களுக்கும் வரப்போவதில்லை. ஆனால் சிலதை நாங்கள் எழுதும் போது காலத்துக்கு காலம் சில தடைகள் இருக்கு. யுத்த காலத்தில் சிலதை நாங்கள் பேச முடியவில்லை. சில அரசியல்வாதிகள் இருக்கின்ற காலத்தில் சிலது செய்யல, சில அரசியல்வாதிகள் மாறுற நேரம் சிலது செய்ய. அப்ப காலம் எங்களை எந்த காலத்திலையும் என்ன செஞ்சதுன்னா தடை செய்து கொண்டே இருந்துச்சு. இந்த நூல் பற்றி சுருக்கமாக சொல்ல போனா, யுத்தத்தின் பின்னர் விளைந்த உளவியல் பிரச்சனைகளை, யுத்தத்தில் அனுபவித்த அல்லது அதில் ஈடுபட்ட போராளிகளின் மன போராட்டங்களை மிகவும் அழகாக பேசுகிறது. இந்த கதையில அவர் பயன்படுத்துற பெயர்கள் தாகி, இப்படி அவர் சொல்ற அந்த பெயர்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. அது சில செல்ல பெயர்களாக இருக்கும். அந்த பெயர்கள் கூட சொல்ல வர அனுபவங்கள், வெளிநாடுகள் அந்த போராளிகள் இருக்கின்ற அந்த சூழல்கள், அப்படி அந்த பேசப்பட என்ன நடக்குதுன்னு சொன்னா, என்னுடைய உணர்வு இந்த கதைகளை வாசித்து முடிக்கும் போது எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பு கதைகளை வாசித்த ஒரு உணர்வை கொடுக்கின்றது. அது சரியா பிள்ளையான தெரியல. நிறைய சிறுகதைகள் நான் மொழிபெயர்ப்பு கதைகளை வாசிப்பேன், என்னுடைய அனுபவங்களுக்காக வேறுபாடுகளை வாசிப்பேன். அந்த அனுபவங்களை வச்சு பார்க்கின்ற போது இந்த கதைகள் எல்லாம் எனக்கு எதுவும் மொழிபெயர்ப்பு கதைகளை வாசிப்பது போன்ற ஒரு உணர்வையும் கொடுத்தது. ஆனா நானும் யுத்தத்தில் அனுபவித்த உணர்வுகள் என்னிடமும் இருக்கின்றபடியால், நான் சிறப்பு போருக்கும் பிறகு பிறந்த பிள்ளை இல்லதானே, அப்ப என்னட்டையும் இருக்கிறபடியா அந்த பக்கமும் இருந்தது. இது எங்கள் கதை, எங்கள் உணர்வு என்ற அந்த உணர்வை கொடுத்தது. இதுல முதலாவது இந்த கதை பாத்தீங்கன்னு சொன்னா 1999 இருந்து இன்றைக்கு வரையும் எழுதியிருக்கிறார். 99 எழுதின அந்த ஒரு கதை இருக்கு. ஒரு கதைக்கும் பின்னால இப்ப எழுதின கதைகளுக்கும் இடையில ஒரு நீண்ட ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப முதலாவது கால அமரஸ்ரீ என்ற அந்த கதை நான் கேட்கிறேன், என்னுடைய கணவரிடம் கேட்கிறேன்னா, இந்த யுத்தம் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த வீடியோக்கள் நிறைய நாங்க பார்த்திருக்கோம். பின்னால கை கட்டி சுட்டதுகள் நிறைய வீடியோக்கள் பார்த்திருக்கோம். சரணடைந்த போராளிகளை சுட்ட அந்த வீடியோக்கள் பார்த்திருக்கோம். அப்ப நான் என்னுடைய கணவரிடம் சொன்னேன், இந்த யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்சவரை தானே இந்த நிகழ்வுகள் முடிஞ்சது. ஆகவே சுட்டவன் இப்ப இருப்பான் தானே, அவனுக்கு எப்பாவது அந்த குற்ற உணர்வு வராதா? எப்பாவது நான் பிழை செய்துட்டேன்னு யோசிக்க மாட்டானா? இது பற்றிய செய்திகள் போகி அவன் பார்ப்பான் தானே. அவன் எங்கேயோ அவங்களோட வாழ்ந்து கொன்ற இந்த இலங்கையிலே இருக்கிறார், அவனுக்கு அந்த குற்ற உணர்வு இருக்காதா என்று நான் கேட்டேன். எனக்கு விடை கொடுக்கின்ற மாதிரி இந்த அமரஸ்ரீ கதை அமைகிறது. நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய கதைகள்ல எங்களுடைய போராளிகளை அல்லது மாந்தர்களை இலட்சிய மாந்தர்களாக மனோரதியவாதத்தோட படைச்சு அவர்களை ஒரு கதாநாயகர்களாக உயர்ந்தவர்களாக படைக்கும். ஆனா இங்க பார்த்தா ஞானச்செல்வன் என்ற ஒரு பழைய நேரடியா அதுல எங்கேயும் அவர் பழைய போராளி என்றது குறிப்பிடப்படையில. ஆனா கதை வாசிக்க எங்களுக்கு விளங்குது அவர் ஒரு போராளி தானே. அவர் என்ன செய்யறார் என்ற ஒரு நாள் அந்த யுத்த காலத்துல ஒரு சிங்கள ஆசிரியரை, கணித பாடம் எடுப்பது ஒரு ஆசிரியை புலனாய்வாளர் நிர்ணயித்து கட்டளைப்படி அவர் சுட்டவர். அவர் இப்ப வரைக்கும் அது இந்த குற்ற உணர்வை தாங்க முடியாம வாழ்கிறார். கொழும்பு போற அங்க எங்களை மாதிரி எங்கட அம்மாக்கள் மாதிரி அங்க தொலைச்ச அம்மாக்கள் வீதியில போராடுறீங்க. அதுக்குள்ள அமரஸ்ரீ அம்மா இருப்பாவோ, சகோதரி இருப்பாவோ. அந்த அந்த கடைசி நேரத்தில் அவன் சிந்திய கண்ணீர்கள், கற்பவதியா என்னுடைய மனைவி கற்பமாக இருக்கிறா,
இன்னொரு குழந்தை இருக்கிறது. நான் யாழ்ப்பாணத்துக்கு என்னுடைய நண்பனை தேடித்தான் வந்தேனா. வேணும்னா நீங்க போய் அவரை விசாரிங்க. இப்படி ஒரு மன்றாட்டம், ஒரு மரண விளிம்பில் இருக்கிற அந்த பார்த்த அந்த நினைவுகள் அவரை கொல்லாமல் கொள்கிறது. அவர் வாழ்கிறார், ஆனா கொல்லாமல் கொள்கிறது. நான் சொன்னாக பஸ் ஸ்டாண்டில் ஒரு போராளியை சுடும் போது நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அந்த போராளி சுடுகின்ற போது 3 பேர் ஒரு சாட்சியாக எதிர்க்க ஒரு மூளைக்குள்ள அந்த அவரை பிடிச்சு கொண்டு விடுறாங்க. 3 பக்கத்துல துவாக்கோட 3 பேர் வந்துட்டா சடுதி அபோகமான செயற்பாடு நிற்கிறாங்க. அவர் அந்த நேரத்துல அந்த முன்னுக்கு 2 போராளின்ற காலில் விழுந்து கதறுற. ஆனா சூடு நடக்குது. இது எனக்கு அந்த பார்த்த நினைவு இப்பவும் அந்த ஒரு என்னை கண்ணீர் சீந்த வச்சு விடும். அதை நெச்சு ஆழத்துக்குள்ள போயிட்டா நேரா பார்த்தது. அப்ப இந்த உணர்வுகளை நாங்கள் சுமக்கின்ற அந்த உணர்வுகளை, குற்ற உணர்வுகளை நான் மறக்க முடியாது. இந்த கதை கூட அதுதான் சொல்றேன். முரணி ஒன்று இருக்கு, அங்கால சொல்றேன் இதை மறந்து வாழணும்ன்றது இருக்கு. அந்த குற்ற உணர்வுகளோட நாங்க வாழ்ந்தோணும். ஆனா இங்க ஞானச்செல்வனால அப்படி வாழ முடியல. அவர் கவுன்சிலிங் போறார். கவுன்சிலிங்குக்குள்ள எல்லா உளவியல் கருத்து எல்லாம் வருது, நீங்க வாசிங்க. நான் அதை சொல்ல போனா அவங்களுக்கு போதாம இருக்கு. அந்த நிறைய விடயங்கள் வருது. அவர் டாக்டர் நிறைய ரை பண்றாரு. அவர் அதுல இருந்து மறந்து அவர் வாழ ஒரு மிடத்தை ரை பண்றார். ஆனா முடியல. அப்ப இப்ப எனக்கு ஒரு சிக்கல் வருது. இவ்வளவு நாளும் அந்த வீடியோ பதிவில சொல்ற ஆமி மீது இருந்த கோபம் இந்த கதையை வாய்ச்ச முடிய எனக்கு ஒரு மன்னிக்கிற பக்குவம் மட்டும் வருது. அது சரியா பிள்ளைய தெரியா? அட இப்படித்தானோ இப்படி இந்த போராளி மாதிரி தானே அவனுக்கு கவலைப்பட்டு ஒரு மாட நான் மொக்கத்தனமா கட்டளைப்படி சுட்டுட்டேன் என்று அவனும் கவலைப்படுவான். மன்னிப்பான் என்ற ஒரு பக்கத்தை எனக்கு உருவாக்கும். சில வேளை நீங்கள் அதை வாசிக்கும் போது சரியா இருக்கலாம். ஆனா எனக்குள்ள பாவம் அவன் வந்த நேரம் சுட்டுட்டான் போல இருக்கு. இந்த கதையை வாசிக்க எனக்கு மன்னிப்பு வரும். நானும் அது மன்னிக்கிற இந்த ஒரு பக்குவத்தை கொடுக்குது. இது எழுத்தாளர் யோசித்தாரோ தெரியல. அவர் சொல்ல வாசகனா எனக்கு அந்த உணர்வை ஏற்படும். அடுத்து 3வது ஜியின் 3 தீர்மானம். நான் இந்த கதையில கிடைங்க வாய்ச்சி நினைச்சேன். ஜென் துறவிகள் பற்றியதான் கதையோ ஜியின் அப்படித்தான். நான் சொன்ன உங்களுக்கு அந்த பெயர்கள், அவர் போடுற அந்த பெயர்கள் எல்லாம் சுருக்கமா இருக்கு. சில இடத்துல அதுல விரிவு இருக்கு. ஆனா கதை முடிகிட்ட சில வேளை அதே இருக்காது. இந்த கதையில ஜி என்றது ஜி தான், முடியும் வரை ஜி தான். அப்ப ஏதோ தத்துவ கதையா இருக்குமோ என்று வாசிக்கின்ற போது அதுவும் ஒரு போராளி கதை தான். அந்த போராளி ஒரு புகைப்பட கலைஞர், ஒரு பெண் போராளி, ஓவியரா எல்லாம் இருக்கிறா. அந்த யுத்த வடுக்களை சுமந்து வாழ்ற காலத்துல ஒரு இடத்துல அவர் முடிவு எடுக்கிற 3 முடிவு. அதுதான் 3 தீர்மானம். நாட்டை விட்டு போகணும், என்னுடைய காலுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும், திருமணம் செய்யும். 2 சரியாயிட்டு. காலுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறா, நாட்டை விட்டு போறா, ஆனா திருமணம் சரியா அது கிட்ட போய் குழம்பு. அப்ப இப்படி அந்த போராட்ட சூழல் என்னும் யுத்தம் நடக்கின்றது, இயக்கம் இருக்கின்றது என்று இன்னொரு பக்கத்தை எழுத்தாளர் எங்கள்கிட்ட கொண்டு வராரு. எப்படின்னு சொன்னா, தலைமை இல்லை, இயக்கத்துக்கு தலைமை இல்லை, ஆனா போராளிகள் இல்லை, ஆனால் இயக்கம் இருக்கு. எப்படி இருக்கு? இந்த போராளிகளோட வாழ்க்கை, அவங்க படுற துன்பங்கள், அவங்களுடைய நினைவுகள், இப்பவும் இயக்கம் இருக்கு. நான் சொன்னது இயக்கம் அழிஞ்சிட்டு, இயக்கம் இருக்கு. இந்த ஒவ்வொரு போராளியின் அந்த துயரங்களையும் செயற்பாடுகளையும் இயக்கம் இருக்கு என்று நகர்த்துற. அடுத்து சித்தா. இந்த நான் சொன்ன முரணடி, நான் முதல் சொன்ன மாதிரி இந்த அமரசிறியில எப்படி ஞானச்செல்வன்
அந்த சுட்ட நிகழ்வை அந்த சிங்கள ஆசிரியனை மறக்க முடியாம வாழ்வோட போறானோ கிட்டத்தட்ட அவர் மனநோயாளியாகவே மாறிவிட்டார். தனியிட்டு சுத்துறது, கதைக்கிறது, ஒருத்தருடைய பேசாம வறுமையா இருக்கிறது, ஒழுங்கா சாப்பிடுறது, கிட்டத்தட்ட அவன் மனநோயாளியே மாறிட்டான். அப்ப இங்க சித்தா இந்த பாத்திரத்துல இங்க ஒரு முறை நடி எழுத்தால அமர்சரியில சொல்ற இந்த குற்ற உணர்வை மறக்க முடியாது. நாங்களும் அப்படித்தான். நாங்கள் எங்கள் எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு குற்றுணர்வு இருக்கு. அது என்னென்னவோ இருக்கு, வரமாய் இருக்கு. சரி, செய்த பிள்ளை யோசிச்சு அந்த குற்ற உணர்வு இப்போ கொள்ளும். அப்ப இஞ்ச அங்க அந்த குற்ற உணர்வோடு தான் வாழ வேணும், அதை மறக்க முடியாது என்று சொல்ற எழுத்தாளர் இந்த சித்தா என்ற கரெக்டர் அவரும் பழைய போராளி. இஞ்சையும் ஒரு கட்டளை, எப்படி எங்க மனிதனோட மனிதாபிமானம் இருக்கு, மனிதனை நேசிக்கிறார். ஆனா தவிர்க்க முடியாத இடத்துல சுட்டுத்தான் ஆகணும். அங்க அந்த கணித ஆசிரியர் சில வேளையில புலனாய்வாளனா இருக்க முடியாம இருக்கலாம். ஆனா அவனை விட்டுட்டா தச்சல அவன் புலனாய்வாளனா இருந்தா அங்க போய் எல்லா தகவலையும் சொல்லிட்டான். அப்போ ஒரு ஆளை நான் இறக்கம் காட்டி 1000 போராளிகள் கொள்ளமாயும் 10,000 தமிழாக்கள் கொண்டதுமாயும் ரெண்டு முடிவு எடுக்கிற மாதிரி இஞ்ச காடுகளை கடக்கிற போது, போராளிகள் இன்னொரு இடத்துல இருந்து காடுகளை கடக்கின்ற போது யாராவது இடையில சந்திச்சுட்டா அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தாங்கள் கடக்கிற தகவல் வெளியில போகக்கூடாதுன்னு விரும்பியோ விரும்பாமலோ அவங்கள அது காட்டப்படையில, சுட்டாண்டு காட்டப்படையில, ஆனால் அது காணாம போகிறார் என்பது அவர் கொல்லப்படுகிறார். அதுவும் ஆறா இருக்க மாட்டா அந்த நடுக்காட்டுக்கு போறாக்கள் அந்த சித்த வைத்தியங்கள்ல ஈடுபாடுடைய முதியவர் குழுவாக வந்து கிழங்குகள், அந்த கொடிகள், அந்த நாங்க சொல்ற அந்த சித்த வைத்தியத்துக்குரிய எல்லா சாமும் எடுக்க வார பாவங்கள், அப்பாவிகள், கிராமங்கள்ல வார ஒரு அப்பாவி. அவருக்கு இட்டவரை பேர் திருமணம் செய்கிறார், பிறகு திருமணம் செய்கிறார். பிறகு அவருக்கு ஒடிச்சுன அவர் புலனாய்வு பிரிவில் இருந்தபடியா அவருக்கு பேர் தெரியாது. அவர் அப்பாவுக்கு என்ன பேர் ஒன்றும் தெரியாது. மனைவி கள்ள சர்டிபிகேட் முடிச்சு தான் ஐசி எடுக்கிறேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு பர்த் சர்டிபிகேட் வேணும். அப்ப என்ன பேர் வைக்கிறது? தனக்கு பிடிச்ச நடிகர் பேர் விஜயகுமார். அப்படி நடிகர்களுடைய பேர்கள் எல்லாம் வச்சு ஒரு சர்டிபிகேட் எடுத்து தான் எடுக்க. அப்ப இந்த சித்தா அந்த இடத்துல அந்த ஒரு சுட்ட அந்த சித்த வைத்தியத்தில் ஈடுபட்ட ஒருவருடைய மகனை ராணுவத்தில் எங்க சந்திக்கிறாருன்னா தடுப்பு முகாமில். அப்ப அந்த தடுப்பு முகாமில இவர் எப்படி இந்த போராட்டத்தில் இருக்க விசாரிக்க அதே விசாரணை அந்த அவனை சந்திக்கிற மகனை. அவர் சொல்ற என்னுடைய அப்பா இப்படி காட்டுக்கு போனவர், அவருக்கு தெரியாது அவர் இல்லை என்ற, காட்டுக்கு இப்படி சித்த இதை எடுக்க போனவர் காணாம போட்டார். உங்களுக்கு அண்ணா பிள்ளைக்குள்ள வலி வருது. ஆனா அங்க சொல்ற கருணா அண்ணா குற்றத்தை மறக்க முடியாமத்தான் வாழணும்னு சொல்ற கருணா அண்ணா இந்த பாத்திரத்து கூட எப்படி கொண்டு வர்றாருண்டா அதை மறந்து வாழ்வோடு வாழ்கிறார், வெற்றி கொள்ள வாழ்கிறார். திருத்திர வேலைகள்ல போற அதுல இருக்கிற அந்த வசனம் அந்த போராளின்ற அது உள் மனத்தை வடிவாக வெளிப்படுது. அப்ப அந்த அதுல என்ன சொல்றேன்னா இந்த ரோட்டு போறது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏனென்றா இந்த இடத்துல நிறைய இதை நான் திருத்துறேன், இதால நிறைய பேர் போய் வர்றாங்க. ஆகவே நான் ஒரு சமூக பணியை ஆற்றுகிறேன். எனக்கு வீடு இல்லை என்ற கவலை இல்லை, இந்த தெரு இருக்கிறது, வீதி இருக்கிறது, இப்படி அந்த அவருடைய அந்த பொது நோக்கு அந்த கடைசியில் அந்த பாத்திரத்துக்கூடாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த கதை வாசிக்கிற போய் ஐயோ இது என்னடா கொடுமைகள் எல்லாம், இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு தெரியும் என்ன, அந்த சுட்டது சண்டை கிதிர் அது வெட்டினது கொத்தினது இல்லை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். முன்னோரி பாய்ச்சல், புலி பாய்ச்சல், இப்படி வீடியோ கிளிப் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்பவும் சில கிளிப் வருது. அதெல்லாம் நாங்கள் யுத்தம் பண்ணச்சோம். ஆனா அண்ணாவுடைய கதைகளை வாசிக்கின்ற போது
இதுக்கு பின்னால இருக்கிற ஒவ்வொரு போராளிகிட்டே என்ன மனநிலை இருக்கு? அவங்க ஒவ்வொருத்தரையும் சுடுகின்ற போது விருப்பத்தோட சுடவில்லை. அது அவங்களுடைய கட்டளை. எங்களுடைய பகவத்கீதையில சொன்ன மாதிரி கடமை செய், பலனை எதிர்பாராது. அர்ஜுனன் அங்க போய் யுத்த களத்துல நிற்கின்ற போது தன்னுடைய சகோதரர்களை கொல்ல முடியாது இருக்கிற அந்த நிலைமையில சொல்லப்பட்ட அந்த பகவத்கீதையில் சாராம்சம் அது. அதே அம்சம் தான், சின்ன மாற்றம். அதே அம்சம்தான் இந்த கதைகள்ல இருக்கு. அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்தார்கள். அப்ப இதே கடமையைத்தான் ஆமியும் செய்தார். செம்மணியில முதல் அண்ணாட கதை வாசிக்கும் போது நான் செம்மணியில எலும்பு கூடுகள் வருகின்ற போது சரியான கோபமா இருக்கு. என்னடா அப்படி செய்து போட்டாங்க, குட்டி குருமலை எல்லாம் அப்படி செய்து கிடக்கே. ஆனா அண்ணாட கதை வாசிக்கும் போது ஆயிச்சா பிறகு எப்படி போராளியிட பக்கம் நான் பார்த்தேனோ, அப்ப இப்ப ஆமீன பக்கம் வச்சு அவனும் யார் சொல்லி செய்தானோ ரெண்டு ஒரு பக்கம் இருக்கு. என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு தெரியல, எனக்கு அப்படி தோணும். சிலவளை நான் சொல்றது மிகப்பெரிய ஒரு குற்றமா இருக்கலாம், அரசியல் குற்றமா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி தோணுது. நான் அப்படி வங்கி வாசிச்சனோ அல்லது என்னுடைய பல போராளிகளோட பழகிய அனுபவங்கள் அதுகளை வச்சுக்கொண்டு நான் நினைக்கிறனோ தெரியல. அப்ப எனக்கு அந்த உணர்வு தோணுது, நான் மன்னிக்கிறேன். அது நல்லதோ தெரியாது, அண்ணாவுடைய வெற்றியோ தெரியல எனக்கு. அப்ப அது அப்படி ஒவ்வொரு கதைகளையும் வித்தியாசமான கதை நோக்குகள். இது எப்படி வருதுன்ற அவருடைய அனுபவங்கள். 80 வயசா இருந்தும் பக்கத்தை கடதறியாம வாழ்றாக்களும் இருக்கிறார். ஆனா அந்த ஒவ்வொரு வயசுகளையும் பல அனுபவங்களை கொண்டவர்களும் அப்படி பார்க்க கருணா அண்ணா கொடுத்து வைத்தவர். அது துயரமான பக்கங்களாக இருக்கட்டும், எல்லா பெண்ண பக்கமா இருக்கட்டும், நிறைய அனுபவங்கள் நல்ல படைப்பாளியை உருவாக்கும். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு, சின்ன குட்டி இருக்கிறபடி நான் சொல்றேன், உங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைய அனுபவங்களை கொடுங்கள். நாங்கள் என்ன செய்யறோம், இந்த கால சூழலை வச்சுக்கணும், அவங்கள எங்க பொத்தி வச்சிருக்கோம். டியூஷன்கள் எங்களை நிறைய பிளாக் பண்ணுது. 6 மணி 7 மணி டியூஷன், இங்க போறது டியூஷன் கட் பண்ணிடலாம், சார் விட மாட்டார், அடுத்த கிளாஸுக்கு அம்மா வரும். அப்ப நாங்க என்ன செய்யறோம், பிள்ளைகளை டியூஷனுக்கு ஒழுங்கா அனுப்புறோம். ஆனா நாங்க வெளி உலகத்தை பிள்ளைகளுக்கு காட்ட மறுக்கிறோம். அவன் எப்படி படைப்பாளியா வருவான்? வேணுமெண்டா டியூஷன் பாத்திய பற்றி ஒரு கட்டுரை எழுதலாம், அவ்வளவு. சார் இந்த நல்ல பண்புகளை வச்சு ஒரு கவிதை எழுதலாம், அவ்வளவு. அவன்னா நான் சார் என்ன கூப்பிட காணையிலேன்னு பரவாயில்ல கூப்பிடுறேன். அதே மாதிரி பெண் சுடர் ஒரு போராளி, கால் இழந்த போராளி. அந்த காலை தொடர்பாக அந்த அவ நினைக்கிற உணர்வுகள், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மன போராட்டம். இந்த கால் எல்லாம் கடற்கரையில் நடந்து போறது, கால் வீடுறது. இந்த கதை முடிவுல 2 கால் வரைபடம், கால்களுடைய ஓவியம் இணைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வித்தியாசமான கதைப்போக்கு. உலகாலம் அந்த கதைப்போக்குகள்ல இந்த சிறுகதையோட படத்தை இணைச்சு வர்ற போக்கு ஒரு வித்தியாசமான இணைப்பு. அதே அடுத்தது முத்துலிங்கம் என்ற ஒரு கதை. வயது முதிர்ந்த ஒரு 84 வயசுடைய முத்துலிங்கம் தனிமையை உணர்றார். மனைவி இல்லாத தனிமையை உணர்க்க அவருக்கு பிடித்த பெண்கள், பிடித்த ஆண்கள், பிடித்த நண்பர்கள் இப்படி எல்லாம் எழுதி கொண்டு போறார், கட்ட எழுதுறார். அப்படித்தான் தன்னுடைய மனசு ரிலாக்ஸ் பண்றார். இந்த கதை மட்டும் விதிவிலக்கு. மற்ற எல்லா போராட்டங்களை பற்றி போராட்டங்கள் பின் சித்தரிக்க இந்த கதை மட்டும் விதிவிலக்காக இருக்கின்றது. அது மாதிரி இந்த கேடிங் இருக்கிற அந்த தாக்கி என்ற கதை. இந்த தாக்கி என்னடா, தாக்கி எதுவெல்லாம் இருக்கு என்று நான் பார்த்துக்கின்ற போது, பழைய ஒரு பெண் போராளி வெளிநாட்டில் இருக்கிறார். அவருக்கு இங்க இருக்கிற நண்பர், அவர் தொலைத்தொடர்பு மூலம் தான் அவர்களுடைய நட்பு. அப்ப அந்த பேசுற தொலைத்தொடர்பு மூலம் பேசுற அந்த கணம் அந்த போராளிக்கு எவ்வளவு முக்கியமானதுன்றது அழகா படைக்கப்படும். இந்த பேசுற அந்த கணம் எல்லாத்தையும் இழந்து எல்லாம் இருக்கிற அந்த போராளிக்கு பேசுறது. அதான் சொல்லுவாங்க, தற்கொலைக்கு போற ஒருவர் கடைசி நேரத்தில் 6வது ஒரு ஆளோட தொடர்பு கொள்ள முற்படுவான், கதைக்க முற்படுவான் என்று உளவியலாளர்கள் சொல்றாரு. அதால்தான் 6வது போன் எடுத்து கதைங்க.
என்று சொல்றாங்க. அப்படி யாராவது உங்களுடைய மனச்சுமையை ரக்கிறதுக்கு எடுத்திருக்கலாம். அது விரும்பியோ விரும்பாமலோ கதைங்கோ யாராவது நீங்க அண்டு கவனிக்காட்டி உடனே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். என்ற எல்லா தற்கொலையாளர்களும் கடைசி நேரத்தில் யாரோ ஒருவருடன் உரையாட முற்படுகிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்லுது. இப்படி இந்த திசை அறிதல். மற்றது 4வது கொலை. திசை அறிதலும் போராட்ட காலத்துல தலைமறைவாகிற ஒரு ஆசிரியர், மாணவன் ஒருத்தர் ஆசிரியர் தலைமறைவாகிறார். அந்த சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள், அந்த காலத்துல செய்யப்பட்ட போராட்டம் தொடர்பான கண்டுபிடிப்புகள் தொடர்பான கதை. இந்த கதையை தொடர்ந்து 4வது கொலை ஏதோ த்ரில் கதையா இருக்குமோ என்று தொடங்கினா ஒரு புத்தகம் 3 புத்தகங்கள் மண்டதீவு கொலை தொடர்பா அப்படி 4 புத்தகம் வருது. இந்தியால பாசல்ல வருது. சுங்கத்தினக்கத்துல இந்த எழுத்தாளருக்கு அழைப்பு வருது, உங்களுக்கு வந்த புத்தகம். அந்த இழுபறி இந்த புத்தகத்தை விடுறதுக்கு அவங்க விடுறாங்களே கொலைகள். அப்ப அந்த 4 கொலைகள்லாம் அந்த என்னன்றது இந்த சொல்லப்படுகிறது. நீங்க தேவராஜ் சார் அடுத்த மண்டையில எழுப்பி குட்டுறதுக்கு இடையில, மேசையில குட்டின குட்டி இந்த தலையில விழுகிறதுக்கு இடையில நான் அந்த கதையை சுருக்கமா முடிச்சு விடுறேன். அந்த 4வது கொலைகள். 4வது கொலை எதுன்னு சொன்னா, இந்த புத்தகங்களை அவர் சொல்ற, நான் இந்த புத்தகத்தை போராடி எடுப்பேன். ஏனண்டா இது வெளியில தெரியும், இந்த வெளியில பார்க்கத்தான் சுதந்திரம் சமத்துவம் எல்லாம் இருக்கு, ஆனா இப்படி ஒரு பக்கம் இருக்குன்றது சொல்லி அதுல என்னென்ன இதுல ஒரு 3 துண்டா அப்படி கதை பிரியுது. எந்தெந்த காலத்துல எந்தெந்த நூலகங்கள் எரிக்கப்பட்டது. அப்ப கடைசியில என்ன சொல்றாருன்னா, அந்த கடைசி கதையில இன்னொரு சப்டரா பிரியுது, 3 அங்கமா பிரியுது. கடைசி இந்த கதையை கொந்தளிப்போடு நீங்கள் உங்களுடைய மகளுக்கு சொன்ன போது அவள் கேட்டாள், வரலாற்றின் மனநோயாளிகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அதுக்கு விட அவர்கள் வரலாற்றை கண்டு அச்சமடைக்கிறார்கள் மகனே. அப்ப இது நேரடியா சொல்லப்படையில. இந்த நாங்கள் எப்படி இளைய சந்ததியிடம் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மறைமுகமாக நாக்கூசாக குறியீடாக ஒப்படைக்கப்படுகிறது. இஸ்ரேலினுடைய புனித நூலான தோரா, அதுல இருக்கிற ஒரு வசனம் என்னன்னு சொன்னா, அது முதல் அங்கத்திலே போட்டிருக்காங்க. எப்படின்னு சொன்னா, உலகில் படைக்கப்பட்டவர்களே நீங்கள் தான் மிகவும் அறிவார்ந்தவர்கள். அப்ப சின்னலே என்ன செய்யப்படுதுன்னா, அவங்கள்ட்ட நீங்க அறிவாளி, நீங்கள் அறிவாளி, நீங்கள் அறிவாளி என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அதாலதான் இப்ப பல ஐன்ஸ்டீன், இந்த பேஸ்புக் உருவாக்கியவர், இவரெல்லாம் யூதர்கள் தான். அப்ப அந்த நம்பிக்கையை கொடுக்கின்ற அதே கணம், நம்பிக்கைக்கு பின்னால் நம்பிக்கையோடு பின்னால் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மரண வலிகளையும் வேதனைகளையும் இந்த அண்ணா அவர்கள் படைத்திருக்கின்றார். இந்த மொழி பார்த்தா, கதை அவர் பயன்படுத்துகிற மொழி செழுமையானதாகவும், என்னை பொறுத்தவரை சொல்வேன், நான் அவளை தமிழ் வித்துவாட்டி இல்லை தானே, ஆனா எனக்கு தெரியுது இந்த மொழி நல்ல மொழி. மேலும் அவர்கள் சிறந்த படைப்புகளை வெளியிட வேண்டும் என்று வாழ்த்துறதுக்கு வயதில்லாட்டியும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நான் நன்றி ஸ்ரீலேகா பெருமகுமார் அவர்களே. இந்த தாகி கருணாகரனுடைய கலைகளை பற்றி பேசி எங்கள் அந்த 19 வருடங்கள் முடிந்தாலும் இந்த யுத்தம் நடைபெற்று 9 வருஷம், 16 வருஷம். அப்போ அது இருந்தாலும் அந்த போராளிகளுடைய உணர்வுகள் இப்பொழுதும் இங்கே உலவிக்கொண்டு இருக்கிறது என்ற அந்த விடயங்களை அவர் சொன்னார்கள். அந்த கதைகளின் உண்டாக அந்த உணர்வுகளை தொற்ற பண்ணினார்கள். அடுத்ததாக எங்களுடைய வடகோவை வரதராஜன் அவர்கள், அவர் ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், ஒரு சிறுகதை கொண்டு வெளியிட்டிருக்கிறார். நிலவும் குளிர்ச்சியாக இல்லை, மற்றது விழிப்புணர்வு நூல்கள், ஆழப்போகும் வேர்கள்
என்ற ஒரு விழிப்புணர்வு போல். அது என்னென்றால் ஆழத்துக்கு போற பேர்கள் எல்லாம் ஆளுகிற உலகை ஆளுகிற ஆழப்பூவும் பேர்கள் என்று எழுதியிருக்கிறார். தென்னை இளங்கீற்று நிலை என்று ஒன்று இப்பொழுது அச்சிலே இருக்கிறது. இவ்வாறு எழுத்துக்களை அவர் பரவலாக்கம் செய்கின்ற ஒருவர். எனவே இன்றைய நூல் கிழக்கிலங்கை கடலோர வீடர்களின் பண்பாட்டு அசைவுகள். கிழக்கிலங்கை கடலோர வீடர்கள் பண்பாட்டு அசைவுகள். உண்மையிலே வெறுவில் முருகமூர்த்தி கோயிலில் அந்த வீடர்களை அழைத்து 12 நாள் 12ஆம் திருவிழாவிலிருந்து 18ஆம் திருவிழா மட்டும் அம்புவில்ல வச்சு கொண்டாட்டங்கள் அங்கே நடக்கிறதா என்று நானும் ஒரு செய்தி அறிந்தேன். எனவே அதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு வடகுவை வரதராஜன் அவர்களுக்கு நேரம் கட்டுப்பாடு அவரில் தான் வந்து நின்றிருக்கிறது. எனவே அவர் வந்து இந்த பேச்சை ஆற்றும்படி பணியுடன் அன்புக்கும் பாதிக்கக்கூடிய தலைவர்களே, இது கருத்து ஆற்றிய சகோதரிகளே, அவையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது பணிவான வந்தனங்கள். உத்தியாக்கள் இந்த உத்தியாக்கள் பேரை பார்த்தோம்னா எனக்கு ஒரு உத்தியாக்கள் முன்னோர்கள். வேடர்கள் என்ற பாரம்பரிய விதத்தில் இது அவர்கள் முன்னோர்களை வழங்குறது. அதுல கமல்நாதன் சத்யநாதன் அவர் நாங்கள் புத்தகங்களை காணிக்க செய்யல அம்மாவுக்கு அப்பாவுக்கு அல்லது அக்காவுக்கு அல்லது நண்பனுக்கு அல்லது ஆசிரியருக்கு செய்வோம். ஆனா இவர் காணிக்க செய்திருக்கார் புத்தகத்தை இயற்கையோடு இணைந்த உத்தியாக்கள் அவர்களுக்கு மூதாதையர்கள் தான் உத்தியாக்கள் சொல்றது. ஸோ அந்த வகையில் அந்த உத்தியாக்கள் அந்த வேடர்கள் பெரும்பாலும் ஆதி பழங்குடிகள் வணங்குகின்ற தெய்வங்களாக அவர்களுடைய மூதாதைகள் தான் இருந்தாங்க. அதுதான் உண்மை கூட. இந்தியாவில் கூட நாங்கள் பார்த்தோம்னா சிறு தெய்வங்கள் வந்து மாடன் சுடல வீரன் போன்ற தெய்வங்கள் எல்லாம் அங்கே இருந்த வீரர்கள் கன்னிமார் அவைகள் எல்லாம் அங்கே இருக்க மக்கள் இந்த அவர் வந்த பிறகு அவர்களை நினைவு கொண்ட இதர்கள். அந்த வகையில் இந்த பத்தினாவதன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். 176 பக்கங்கள். இதில் 36 பக்கங்கள் முன்னுரைக்கும் அணிந்துரைக்கும் கூடும். 36 பக்கங்கள் முன்னுரைக்கும் அணிந்துரைக்கும் கூடும். மிச்சம்தான் நூல். சரி, அதை விட்டு புத்தகத்தை பற்றி பார்த்தோம். இது கேள்ஸ் கதைச்ச மாதிரி நான் அதோட கதைக்குள்ள தங்களோட நுண்ணுணர்வுகளை உங்களோட பகிர்ந்து கதைகளுக்குள்ளாக பகிர்ந்து கதைக்கிறேன். நான் இது அப்படி கதைக்கலாம். ஏனென்றால் இது ஆராய்ச்சிக்குரிய நூல், ஒரு தத்துவத்தை ஆராய்ச்சிக்குரிய வரலாற்று நூல். இதுக்குள்ள நானும் எந்த கருத்துக்களை கதைக்கிறாரு. கொஞ்சம் புத்தகமும் கொஞ்சம் ஒரு கவன புத்தகம், இந்த பேச்சும் அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் இதுக்குள்ள நானும் இளைஞர்களாக இதையும் செய்யலாம். ஸோ அந்த வகையில் இந்த புத்தகத்தை பற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டோம்னால் இவர் பல தலைப்புக்குள்ள இந்த கிழக்கிழங்கை கடவுள் பண்பாட்டை சொல்றதை பற்றி பேசுகிறேன். இப்போ இதை புத்தகத்தை வாசி கேட்க நான் மாணவனாக இருக்கைக்குள்ள கலமகளில் மஞ்சரியில் கலக்கரில் பிலோ இருந்தேனாத்தன் ஒரு ஆசிரியர் அவர் இந்த சைக்கிளில் போய் இந்த இடங்களெல்லாம் பழங்குடி மக்களை பற்றி எழுதியிருக்கார். மிக சுவையாக எழுதுவார். இப்போ அந்த நினைவு தான் எனக்கு வந்தது. இவர் பத்தினாவதன் எழுதியிருக்கல. பத்தினாவதன் சிறப்பு என்னென்றால் இவர் வேடர்குலத்தில் பிறந்து வளர்ந்தது. வேடர்குலத்தில் பிறந்து வளர்ந்து கிழக்கிழங்க பட்டதாரியாகி இப்போ அங்கே ஒரு விரிவாளராக இருக்கிறார். இப்போ அவருக்குள்ள ஒரு கூச்சம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டோம்னால் வேடர்களை நாங்கள் வேடர்கள் பார்க்கறது என்னென்றால் இதை போட்டார்கள் கூடாது ஒரு காட்சி பொருளாக நாங்கள் மகியங்கனையில் விந்தனையில் எங்களுடைய ஆட்கள் யூடியூபர்ஸ் போய் நாங்கள் வேடுவை குடிக்க சொன்னாங்க. அந்த தொழிலில் அவளுக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இதே கொண்டு போகிற கோழி இறைச்சியை கொண்டு அங்கே சும்மா அவள் பில்லு அம்பளோட போயிட்டு அதை சமைச்சு அவங்க வேடுகளை சமைச்சு சாப்பிட்டாங்க. வந்து யூடியூப்பில் படம் போடுறது நாங்களும் ஆகாவுன்னு பார்ப்போம். ஆனால் இது அவருக்கு இங்கே கொஞ்சம் மனவருத்தமாக கிடையாது. எங்களை இப்படி ஒரு காட்சி பொருளாக்குறாரு. இப்போ உலகம் எங்கும் இந்த பழங்குடி மக்களை அமெரிக்காவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில் இந்த பழங்குடி மக்களை ரிவ்யூ இருக்கிறார்.
இந்த பழங்குடி மக்கள்களை எவ்வாறு அவர்கள் ஆதி குடிகள் ஆஸ்திரேலியா இருக்கிற ஆதி குடிகளை அதுக்கு பட்ட கதைமொழி இருக்கிறார். இந்த ஆதிக்குடிகள் தான் அந்த நிலத்துக்குரிய மக்கள். அங்க போன வந்தவர் குடிகள் காலத்தியவாதிகள் அவர்களை அடக்கி தாங்கள் என்ன மாதிரி அந்த நிலத்துக்குரிய மக்கள் மாதிரி காட்டுகிறார்கள் என்பதை பற்றி ஒரு வேதனைப்படுறார். காலத்துவம் என்று சொல்லி சொல்வது 14 சொல்றார் வெள்ளக்காரனோட முடியல. இதை போல் நடந்து கொண்டிருக்கு. கல்லோயா திட்டம், மகாபலி திட்டம், போருக்கு பிறகு வந்த சிங்கள முஸ்லிம் ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நவீன காலத்தில் இவர்கள் வேடர்கள் பண்பாட்டு அசல்களை நிலச்சு இதுகளை அப்படியே சுயரித்து வேடர்கள் சமூகத்தை ஒரு இல்லாமல் கரைக்கு ஒரு பண்பாடு. கனடாவில் இருக்கிற ஒரு நண்பரோட கதை கேட்கல. அவர் கனடாவில் இருக்கிற மக்கள் ஆதிப்படங்குடிகளுக்கு இவர்கள் இந்த சமயம் வீடுகள் அடுக்குமாறி கட்டணம் வச்சு கொடுத்து அவர்களை இங்கே வந்து நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல மக்களோட சேர்ந்து மக்கள் மாயப்படணும் அப்படின்னு கொடுத்து அங்க இருக்க மக்கள்ல 60% மக்கள் போதை கழிப்பான அங்கே அவன் கண்டபடி இருப்பது கேட்க இல்லை. ஏன்னா அந்த நிலத்திலிருந்து பிடுங்கப்பட்டு வளர்ந்து வேறு நாட்டில் நிலத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இங்க கொண்டு வந்து ஒரு அடுக்குமாறி குடியிருப்பு இல்லை. அவன் காட்டில் ஒரு பெரிய இடத்துல இருந்தவனை கொண்டு இந்த 2 உலகம் இருக்குது. அந்த உலகம் இருக்கிறதால அவன் போதைகளுக்கு அடிமையான சமூகமாகத்தான் வரும். இதே நாங்கள் குருநகர் மாடி குடியிருப்பு பார்த்தால் இங்கே இருக்க மாட்டோம். அந்த மாடி குடியிருப்புல இருக்கிறார். அவர்கள் கடற்கரையோரில் சுகாதாரம் இருந்த மக்கள் அப்படி இருக்கலாம். இப்போ இங்கேயும் வந்து வேடர்களை நவீனப்படுத்துவோம் என்று சொல்லி செய்கிற வேலைகளை பற்றி கமல்நாதன் கொஞ்சம் கவலைப்படுறார். அதுல முதல்வர் சொல்லிக் கொண்டு போறார், வேடர்கள் இயற்கையோடு இருந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் பாவிக்கும் மரங்களை பற்றி எனக்கு நான் ஒரு தாவரவியல் ஆர்வமுடையவர்கள் அது எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. இதுல ஒரு இடத்துல சொல்றாரு, நாங்கள் இப்பெல்லாம் மரங்களை குருவீச்சையை பற்றி சொல்றாரு. குருவீச்சை பற்றி நாங்கள் உயிர்கம்பளம் காவிஞ்சாப்பிடும் சொந்த உடைஞ்சும் பழங்களை ஒட்டுண்ணும் இதை கொட்டுண்ணும் தொட்டுண்ணி வெட்டுவோம் மாவட்டத்தில். ஆனால் குருவீச்சையில் இருக்க மருத்துவ உணவுகளை பற்றி சொல்றாரு. அதுல என்ன ஒன்று ஒரு புதினம் வேடர்கள் அதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குருவீச்சை விதையை கொண்டு ஒரு கொண்டல் தாவரத்தில் மருத்துவ குணமுள்ள கொண்டல் தாவரத்தில் அல்லது வேறு மருத்துவ குணமுள்ள தாவரத்தில் இந்த விதையை அந்த இதில் போட்டால் அந்த குருவீச்சை அதில் ஒட்டி வளருது. அந்த ஒட்டி வளரையில குருவீச்சை உங்களுக்கு தெரியும் ஒரு குறையொட்டுண்ணி என்று அது அதில் இருக்கிற நேரையும் கனிப்புகளையும் அந்த விருந்தவளுக்கு தாவரத்தை உறிஞ்சி நாம் ஒளி தொகுப்பை செய்து வளர்ற காலம். அப்போ அந்த மரத்தில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சிருக்குல்ல, அந்த மருத்துவ உணவுகளை இந்த குருவீச்சை உறிஞ்சி இந்த அந்த மருத்துவக்குரிய மருத்துவ இலையில தருது. அந்த பழங்களை குருவிச்சம் பழங்களை பார்த்து வேடர்கள் வைத்தியம் செய்கிறார்கள். வேடர்கள் வந்த வைத்தியம் வந்து இயற்கையோடு இயந்தபடியால் இயற்கை வைத்தியம் வந்து வேடர்கள் தான் இடையர்களும் வேடர்களும் தான் இயற்கை வைத்தியத்தை தொடங்கி இருக்க வேணும். இடையர்கள் ஆடு மேய்ச்சி கொண்டு போய் பார்த்த மூலிகைகள் வேடர்கள் காட்டோடு இருந்தபடியால் வேதமாட்டையாண்டு சொல்லி சிங்களத்தில் இருக்கிற வைத்தியம் வந்து வேடர்கள வைத்தியம். எங்கள் அவர்கள் இயற்கைக்கு அவர்களுக்கு என்னென்ன மூலிகைகள் தெரியும். அதே மாதிரி விலங்குகளுக்கும் என்னென்ன மூலிகைகள் தெரியும். பூனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூனை வயிற்றுல பூச்சி வந்தது இருந்தால் குப்பமேனியை வேற பிடுங்கி சாப்பிடும். இப்போ குப்பமேனிக்கு ஒரு பேர் இருக்கு, பூனை வணங்கியது. அதுக்கு தெரியும் என்னென்ன இதை தான் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் சும்மா சாதாரண பார்ப்போம், வீட்டில் ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கெல்லாம் பூச்சி மருந்து கொடுக்குறோம். காட்டில் இருக்க மாடுகளுக்கு ஆடுகளுக்கு பூச்சி மருந்து கொடுக்குறோம். சின்னவெல்லாம் கொழுத்து போய் இருக்குது. நாய்க்கு நாங்கள் 6 மாதம் பூச்சி மருந்து கொடுக்காட்டுக்கு இப்படி போகும். என்னண்டு அதுகளுக்கு தெரியும் எதை சாப்பிட்டால் தங்களோட நோயை கட்டுப்படுத்தலாம். அந்த இதுகளை வேடர்கள் அந்த பரம்பரையாக கட்டுப்படுத்திருக்கிறார்கள். அவர்களில் சொல்ற மருத்துவ தாவரங்கள் குருவீச்சை, சாத்தாவாரி, தண்ணீர் கிழங்கு, காஞ்சிரம்பழம் நாங்கள் 5 காஞ்சிரம்பழம் நிழலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அதில் இருக்க மருத்துவத்தை அது எல்லாராலையும் அது செய்யலாம். அந்த மருத்துவம் அந்த விதைகளை எடுத்து வீரர்கள் வைத்தியத்தில் பார்க்கிறாங்க. பக்கிமரம் வந்த சாமான் அந்த பாலை எடுத்து கடியில சுத்தி போட்டு தீப்பந்தம் மாதிரி கொண்டு போயிடும். இப்போ எனக்கு போர்க்காலம் ஞாபகம் வருது. நாங்கள்
90ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கரண்ட் இல்லை, பேட்டரி இல்லை, ஒரு விதை இருக்கு, என்ன பக்கம் பேர் வந்து அந்த விதையை சைக்கிள் கம்பியில் உலகி போட்டு புண்ண விதை சைக்கிள் கம்பியில் உலகி போட்டு எரித்து விட்டா எரியும், கொண்டு வீட்டுக்குலாம் திரியலாம். அதே மாதிரி இது பெரிய வெளிச்சமாக வரும். பக்கி மரத்தை பற்றி, உழுவித்தம், மறுக்காடை, காரை, இந்த மருத்துவர்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு கூட அந்த காலனித்துவ பற்றி சொல்லியிருக்கல. அதை முதலே சொன்னா ஐரோப்பிய காலத்தில் மாத்திரம் இந்த காலனித்துவம் நடக்கல, இப்பவும் நடந்து கொண்டிருக்குது. சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் வீடுகளில் காணிகளை அபகரித்து, அவருடைய பூர்வீகமான இடங்களை அபகரித்து அவர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றினார்கள். வேறு இடங்களுக்கு மாற்றியதில் வேடர்கள் உண்மையாக இருந்த இடங்களை விட்டு விலகி வேறு இடங்களுக்கு வரைக்கும் அவர்கள் வாழ்வியல் பாதிக்கப்படுது, இனக்கலப்பு ஏற்படுது. இப்போ இனக்கலப்பு ஏற்பட சொல்றீங்கல்ல, 1946ஆம் ஆண்டு வீடர்கள் கணக்கெடுப்பில் 2400 வீடர்கள் இருந்தாக கணக்கெடுக்கப்படுது. 1953 அது 803 குறையுது. ஏன்னா மலேரியா நோய், கொலரா போன்ற நோய்கள். 1963ஆம் ஆண்டு 400 வீடர்கள் தான் கணக்கெடுக்கப்படுது. இதுக்குள்ள என்ன ஒரு சூழ்ச்சி இருக்குது? இன்று சிங்கள தமிழ் கலப்புடைய வீடர்கள் வந்து கிட்டத்தட்ட 40,000 பேர் இலங்கையில கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வேடர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தல கன பேர் வந்து தாங்களே வேடர்கள் இனக்குழுமம் என்று அடையாளப்படுத்தும். நாங்கள் தமிழர்கள் என்று பெருமையாக அடையாளப்படுத்துவோம். இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள் வந்து அடையாளப்படுத்துறாங்க, சிங்களவர்கள் வந்து அடையாளப்படுத்துகிறாங்க, இலங்கை சோழர்கள் வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் வேடர்கள் வந்து இவர்கள் இந்த நடவடிக்கைகளால் வினோத பொருளாக பார்க்கிற நடவடிக்கைகளால வேடர்கள் தம்மை வேடர்கள் என்று சொல்லி கணக்கெடுப்பில் அறிமுகப்படுத்த தயங்குகிறாங்க. அது தங்களோட பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு ஒரு காரியத்தை கொண்டுவரும்னு சொல்லி, அப்ப அவர்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் என்று சொல்லி இடமைக்குள்ள இந்த வேடர் தூய வேடர்கள் கணக்கெடுப்பு இல்லாமல் அதுலதான் சேர்ந்தவர்கள் சிங்கள தமிழ் கலப்புடைய வேடர்கள் என்று சொல்லி பதத்தை பார்க்கிறோம். மற்ற வேடர்கள் இது நல்ல சுவாரஸ்யமான சம்பவம். இந்த வேடர்களை பற்றி வேடர்கள் எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் இருக்குது. இப்போ இவர்கள் அந்த வேடர்கள் பல இதாக சொல்லுவார்கள். கரையான் வேடர், வெள்ளாள வேடர், உடக்கு வேடர், இப்படி உப்புவ வேடர். அவர்கள் சொல்றார்கள், அதுல பெரும் வேடர் மூத்தவராக சொல்றார், வேடர்னா வேடர் இவர்கள் தான் அடையாளப்படுத்துகிறார்கள். எங்களை முக்குவ வேடர், வெள்ளாள வேடர், கரையா வேடர், இவர்கள் தான் அடையாளம். நாங்கள் வேடர் தான், எங்களுக்கு இந்த அடையாளங்கள் இல்லை. அப்ப நாங்கள் எங்கிட்ட வசதிக்காங்க இந்த வேடர்களை நாங்கள் இப்படி அடையாளப்படுத்தி கொண்டு வராமல் இவர் கொஞ்சம் வேலையோட சொல்றாரு. இந்த வேடர்கள் பண்புகளை பற்றி சொல்ல வரையில் பெரிய பண்பு வந்து இவர்கள் ஏற்கனவே ஓம்புற பண்பு. இதுல அவர்கள் கவலை கிழங்கு வேடர்கள் சாப்பிட்ற கிழங்கு, அந்த கிழங்கு எடுக்க போய்வில்லை, அது மிக ஆழத்தில் இருக்கிற கிழங்கு. அந்த கொடியை வெட்டி தோண்டி கிழங்கு எடுத்து போட்டு அவர்கள் இந்த மூத்த குடிமகன் சொல்லுவார் அந்த கொடியை திருப்பி புதைச்சி விடுவார். புதைச்சி விட்டா தான் திருப்பி அந்த செடி வளர்ந்து அடுத்த முறை கிழங்கு கிடையாது. இப்ப நாங்கள் கிழங்கை கிழங்கி போட்டு கொடியை எறிஞ்சு விட்டால் அந்த கொடி பட்டு போகும். அப்ப அவர்கள் இந்த இயற்கையா அந்த மாதிரி போகிறார்கள். அடுத்தது பழங்கள் பறிக்கிறார்கள். ஒப்ப உடையாமல் பழங்களை பறிக்கணும். மூத்த குடிமகன் சொல்லுவார் ஒப்ப உடையாமல் பழங்களை பறிக்கணும். வேட்டை ஆடைகளில் சினையுள்ள மிருகங்களை கொல்லக்கூடாது. இனப்பெருக்க காலத்தில் அதுல கொல்லக்கூடாது. குளத்துல மீன்பிடிக்கல இன்னென்ன காலத்துல மீன் பிடிக்கணும்னு சட்டம் இருக்கு. ஏனென்றால் அப்பதான் அந்த மீன் குஞ்சுகள் நாம் பொறிச்சு பருவத்துக்கு வந்து முட்டை போட்டு அப்ப அந்த இனம் அழியாம இருக்கிறோம், காது இயற்கை அழியாம இருக்கிறோம்ன்றதுக்காண்டி வேதர்கள் அப்ப சிந்தித்து இருக்கோம். இதுல இன்னும் ஒரு தகவல் சொல்றார், உண்மையான தகவல். எங்களோட மகாவம்சம் சொல்றது குவேணி விஜயன் வருகளோட இலங்கை சரித்திரம் தொடங்குது. அப்ப குவேணிங்க வந்து விஜயன் கல்யாணம் செய்யறாங்க. குவேணி விஜயன் வரையத்துல குவேணி நூல் நூற்று கொண்டிருக்கிறான். நூல் நூற்று கொண்டிருக்கிறால் மர உரிமை சரித்த சமூகம்
நூலோட சமூகத்துக்கு மாற இருக்குல்ல எவ்வளவு நாகரிகம் அடைஞ்சது. அப்ப இலங்கை வேடர்கள் இலங்கையில இந்த ஆதி கூடி விஜயந்தர் எவ்வளவு பெரிய நாகரிகமான சமூகமாக இருந்தது. ஆனால் இதை பற்றி யாரும் கதைக்கிறது. இது வேடர்கள் எதை மாற்ற கழுத்துல தோல்ல கோடரி அந்த வேடர்கள் வழிபாட்டு இது நாங்கள் பெண் விடுதலை பெண் இதுகள் சொல்லுவோம். அவைகளோட சடங்கு முறையில் தான் பெண்கள் தான் செய்யும். தாய்வழி சமூகம் எப்படி அந்த பெண்களை அங்கே அங்கே சடங்கு முறைகள் பெண்கள் தான். பெண்களின் தெய்வ வழிபாடுகள்லாம் அங்கே கூட சம்பாமூர்த்தி செம்பமூர்த்தி தெய்வநாட்சி அதில் ஊறிப்பட்ட இதுகள் இருக்குது. சம்பானாட்சி செம்பனாட்சி கொம்பனாட்சி தெய்வனாட்சி அந்தங்குமாரி முக்காட்டு தெய்வம் மானேலி மானேலிக்கு 100க்கும் மேல உடானேலி கிரியம்மா பூச்சாந்தி முதலானவையும் மாதி காதி பேச்சு பெண் தெய்வங்கள் தான் கூட இருக்கு. இந்த பெண் தெய்வங்களுக்கு வேற வேற முக்கியத்தை தான் ஆண்கள் அதோட சீதனவர்கள் பெண்களுக்கு தான் சீதனம் ஆண்கள் அத்துட்டு போடுறது அவரை சும்மா அத்துட்டு போடுறாங்க. அது மாதிரி இந்த பெண் தெய்வங்கள்லாம் நாங்க வேண்ட இது ஆண்களும் அத்துக்கு ஒரு பரிவார மூர்த்தியா இருக்கு. பரிவார மூர்த்தியா இருக்கு. இப்ப வேடர்கள்ல இந்த பண்பு அங்க இருக்கு. அப்ப என்னோட இதுல இஸ்லாமிய சட்டத்துல மௌலவியம் கொண்டு வரலாம். கிறிஸ்தவ மதத்துல ஒரு சேர்ச் ஆளுக கொடுத்த ஒரு கன்னியாஸ்திரி வரையலாம். இந்த மதத்துல அதாவது நிறுவனம் ஒரு பொம்பளை பூசாரியா வரையலாம். ஆனா வேடர்கள் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த வகையில பெண்களை வழிபடுகிற பெண்களுக்கு முக்கியத்துவம் இப்ப நாங்கள் நவீனம் வந்து எப்பவும் பெண்களை மனப்படுத்திக் கொண்டு இருக்குது. அதே அந்த காலத்துல வேடர்கள் சேர்க்கிறார். ஆதி பழங்குடியான வீடுகளை விட நாகரிகம் சொல்லி சொல்லிக் கொண்டு போறோம். அதாவது சடங்குகளும் குணமாக்கலும் என்ற தலைப்பில் விசுவாசமான சாமி முன்னே நான் மன்னர் சாமியில் இப்பவும் பிறகுதான் நான் இப்போ கோயிலுக்கு போனால் மனாமதி கெடுறதுக்காண்டி கோயிலுக்கு போறேன்னா நான் 25 நாளும் விரதம் எடுக்கணும் வீட்டில் இருந்து. நல்ல தேருக்கு போனால் அந்த இவ்வளோ சனத்தர்களையும் பார்க்கல எனக்கு ஒரு இவ்வளவு பெரிய சனத்தருக்கு நான் இவ்வளவு பூசி வந்து ஒரு எண்ணம் வரும். இந்த சனத்தர்களுக்கு நான் ஒரு பூசப்பா நான் என்ன பெரிய ஆளை எழுத்தாளர் சொல்லி சொல்லியிருந்தேன். 4 பேர் கூட்டம் கூடினான் என்ன கூப்பிடுதான் இந்த பெரிய சனத்தர்களுக்கு அவர் தூசம் எண்ணம் வரும். ஆனால் அந்த சடங்குகள் இதுகள் வந்து இவர் அதில் சொல்லிக்கொண்டு கூட வேடகன் சடங்குகள் வந்து அது ஒரு குணமாக்கல் வரும். குணமாக்கல் இது என்னென்றால் இந்த மக்கள் செத்த விட நடக்குது. செத்த விட நடத்தினாலும் காடாகும். செத்த விட சுத்தமாக ஓட்டியோ தம்பியோ காடாகும். ஒரு அங்கீரி மேலே கிடைக்கும் மேலே போட்டு அது கடையில் சாப்பிட்டு வாரம் எங்கள் 8 கிலோ 8 கிலோ நாங்கள் வைக்கிறோம் மச்சான் எல்லாம் சாப்பிட்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துக்கங்களை குறைக்கலாம். அப்போ வேடர்கள் வழிபாட்டு முறைகள் வந்து இந்த குணமாக்கல் வழிபாடு முறை அதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. ஒரு கலையாறுல இருக்கிறதுனால ஒரு தாய் வந்து கலையாறு வந்து ஒரு வினோதமான குரல்ல பேச முடியும். அப்போ ஒரு தாய் ஓடி வந்து ஐயோ மகனே ஒன்று வருது வந்தாலும் அப்ப இவனும் ஒரு வினோதமான குரல்ல சைக மொழியில பேசின தாய் மகன் என்னன்னா இந்த தாய் மகன் காணாம போயிட்டார். அவர் இருக்கிறாரோ இல்லையோன்னு இந்த தாய்க்கு தெரியாது. இல்லைன்னு செத்த விட்ட செய்து அந்த வழியிலே துக்கத்தை கலந்துருக்கான். ஆனா இருக்கிறானோ இல்லையோன்னு தெரியாது துன்பம் பெரிய துன்பம். அப்ப இப்ப இவர் வந்து அந்த கல்யாணம் வந்து அந்த அந்த மகன் குரல்ல பேச வரைக்கும் தாய் குழந்தை செத்து போறாங்க. இவன் இல்லைன்னு அப்ப அதோட அவ குணமாகும். மகன் இல்லைன்னு தெரிஞ்சா போறாங்க குணமாகும். இப்ப இது வழிபாடு அதாவது குணமாக்கல் வழிபாடு என்ற சுவாரஸ்யமான கதைகள் தெரிந்து கொண்டு போற அந்த பூசாரியை பற்றி சொல்றாரு. வேடர்கள் பிரதான திரவியங்கள் பூச திரவியங்கள் பூக்கள் தான்.
பூக்களை வச்சு செய்கிறது தான் பூசை, அதை செவிக்கிறது தான் பூசை. பூக்களை வச்சு செய்கிறது பூசை, அதை செவிக்கிறது பூசை. சுவாசமான தகவல் இருக்குது, கதைச்சா கணக்காட்சி ஒன்று போகிறான். ஆனால் இவர் என்னன்னா இந்த புத்தகத்தை சுருக்கமாக கேட்டு போட்டாருன்னா என்ன கவலை இல்லை, நிறைய சொல்லலாம். கோயில்களை பற்றி அவை இந்த திருமண சடங்குகளை பற்றி சொல்லலாம், சித்தவூட்டு சடங்குகளை பற்றி சொல்லலாம், அவை இந்த எத்தனையோ சடங்குகளை பற்றி சொல்லலாம். இவர் மிக சுருக்கமாக அவசரமாக இந்த புத்தகம் வருகின்றார்களோட நானும் அவசரமாக பேசி முடிச்சிட்டேன். இந்த சந்தர்ப்பத்துக்கு பேசியாளர்களுக்கு நாங்கள் உறுதிப்படப்படுகிறோம்.